الحمد لله رب العالمين والعاقبة المحمودة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين أما بعد எனர்மை இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த சந்தர்ப்பத்தில் இஹ்திராமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வல் அதபு மஅஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தல், அவரோடு ஒழுங்காக நடந்து கொள்ளுதல் என்ற தலைப்பில் மிகச் சுருக்கமாக ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபியோடு எவ்வாறு நாங்கள் அதபாக ஒழுக்கமாக நடக்க வேண்டும் என்ற விடயத்தை சூரத்துல் ஹுஜராத் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலிஹி, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முன்னர் நீங்கள் முந்திக் கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். பொதுவாக சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வோடு இருக்கும் பொழுது, ரசூலுல்லாஹ் ஏதாவது வார்த்தைகள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவருடைய வார்த்தையோடைய பேச்சுக்கு முந்தி நீங்கள் எதையுமே சொல்லிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுறான். அது எங்களை பொறுத்தவரையில் குர்ஆன் சுன்னா என்று சொல்லும் பொழுது எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை முற்படுத்தக்கூடாது என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். குர்ஆன் என்று சொன்னால், வஹி என்று சொன்னால், நபியுடைய சுன்னத் என்று சொல்லப்பட்டால் எங்களுடைய கருத்துக்கு நாங்கள் முற்படுத்தக்கூடாது, முந்திக் கொள்ளக்கூடாது என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபியோடு எவ்வாறு அல்லாஹ்வோடு எவ்வாறு அதபாக நடக்க வேண்டும் என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். மேலும் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தர்ஃபஉ அஸ்வாத்தகும் ஃபௌக ஸௌத்தின் நபி, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களுடைய சத்தத்தை உயர்த்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சத்தத்தை விட நீங்கள் உயர்த்தி பேசாதீர்கள், உயர்த்தாதீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். வலா தஜ்ஹரு லஹு பில் கௌலி கஜஹரி பஅதிக்கும் லிபாத், நீங்கள் ஒருத்தர் இன்னொருத்தரோடு சாதாரண மனிதரோடு வார்த்தைகளை உயர்த்தி வெளிப்படையாக பேசுவது போன்று நீங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு நீங்கள் பேசாதீர்கள். ஏனென்று சொன்னால், அன்தஹ்பத அமாலுக்கும் வ அன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் அறியாத நிலைமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுடைய அமல்களை அல்லாஹ் வீணடித்து விடுவான், அல்லாஹ் அழித்து விடுவான் என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு எவ்வாறு நாங்கள் ஒழுக்கமாக நடந்து கொள்ள வேண்டும், பேச்சு விடயத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வாறு அனைத்து விடயங்களையும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தெளிவாக சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் தஆலா சொல்லும், இன்னல்லதீன யகுத்தூன அஸ்வாத்தஹும் இன்த ரசூலில்லாஹி உலாயிக அல்லதீன இம்தஹனல்லாஹு குலூபஹும் லித்தக்வா லஹும் மக்ஃபிரத்துன் வ அஜ்ருன் அதீம், யார் அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய திருப்பத்துக்காக வேண்டி தங்களுடைய சத்தங்களை அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னால் பணிந்து பேசுகிறார்களோ, தாழ்த்தி பேசுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய உள்ளங்களை அறிந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய உள்ளங்களை சோதித்து அல்லாஹ்வுடைய தக்குவாவுக்குரிய மக்களாக, அல்லாஹ் பயந்த மக்களாக அல்லாஹ் தஆலா ஆக்குவான். அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பும் மகத்தான கூலியும் இருக்கின்ற அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். பொதுவாக இந்த வசனத்தின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை விட நாங்கள் எங்களுடைய வார்த்தையை உயர்த்தக்கூடாது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவதற்கு முன்னால் நாங்கள் பேசக்கூடாது. அது மட்டுமல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவங்களுடைய சத்தத்துக்கு உயராக நாங்கள் சத்தத்தை உயர்த்தும் பொழுது அல்லாஹ் எங்களுடைய அமலை அழித்து விடுவானா. அது மட்டுமில்லாமல் யார் தங்களுடைய சத்தங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் தாழ்த்தி பேசுகிறார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் மகத்தான கூலியையும் அல்லாஹ் மன்னிப்பையும் வழங்குவான் என்று சொல்லி காட்டினார். உண்மையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதித்து அவரோடு ஒழுக்கமோடு நடக்கின்ற, அவரோடு எவ்வாறு ஒழுக்கமாக நடக்க வேண்டும் என்ற விஷயத்தை தெரிந்து அதன்படி நடக்கிற நன்மக்களாக அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.